மாணவர்கள் தங்களுடைய கெரியரை தேர்ந்தெடுப்பதில் மீடியாவுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிரைம் ரிலேட்டடான டிவி சீரியல்ஸ் மற்றும் திரைப்படங்களுடைய தாக்கத்தின் காரணமாக ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸின் மீது மாணவர்களுக்கு ஆர்வம் என்பது அதிகரித்திருக்கின்றது. ஆனா இந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிக குறைவான அளவில் தான் இருந்து கொண்டிருக்கு. இதற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கோர்ஸை எங்க போய் படிக்கிறது அப்படிங்கறத பற்றியும் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸினுடைய தன்மை, ஸ்கோப், எலிஜிபிலிட்டி போன்றவை பற்றிய தெளிவான புரிதல் என்பது மாணவர்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கின்றது. நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்தியால கிரைம் ரேட் என்பது தற்போது 445.9 per lakhs per people ஆக இருக்கின்றது. இந்த அளவுக்கு குற்றச்செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கிரைம்ல திருட்டு, கொள்ளை மற்றும் தாக்குதல்கள் தான் அதிக அளவில் நடைபெறுவதாக இந்த ரிப்போர்ட் என்பது தெரிவிக்கின்றது. தற்போதைய சூழல்ல டிஜிட்டல் ஸ்கேமிங் என்பது மிக அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த குற்றச்செயல்களை தடுப்பதற்காகவும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத் தருவதற்காகவும் இந்த ஃபீல்டுல நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய தேவை என்பது உலக அளவில் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த வீடியோல ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும் இதனுடைய முக்கியமான பிரான்ச்சஸ் பற்றியும் இந்த கோர்ஸை உயர்கல்வியில படிப்பதற்கு மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றியும் இந்த கோர்ஸை வழங்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனங்களை பற்றியும் இந்த கோர்ஸ் படித்து முடித்த பிறகு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றியும் குறிப்பா அரசு துறைகள்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை பற்றியும் இந்த கோர்ஸ் படிக்கணும்னா மாணவர்களுக்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள், இந்த வீடியோ என்பது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. சயின்டிபிக் பிரின்சிபிள், டெக்னிக்ஸ் மற்றும் மெத்தட்ஸ்களை பயன்படுத்தி குற்றங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு துறையாக இருப்பதுதான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ். ஒரு குற்ற நிகழ்விலிருந்து சேகரிக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை பாதுகாத்து முறையாக பகுப்பாய்வு செய்து நீதிமன்றத்தில் ஒரு அன்பயஸ்டு ரிலையபிள் டேட்டாவாக சமர்ப்பித்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிய தண்டனையை பெறுவதில் உறுதுணையாக இருப்பது என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. எட்மண்ட் லோகார்ட்டினுடைய எவரி கான்டாக்ட் லீவ்ஸ் எ ட்ரேஸ் என்ற அந்த பரிமாற்று கொள்கை தான் ஃபாரன்சிக் சயின்ஸினுடைய முக்கியமான கோட்பாடாக இருக்கின்றது. மற்ற ஃபீல்டை போல் இல்லாமல் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் என்பது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டாக இருக்கின்றது. அறிவியலினுடைய அந்த பல்வேறு பிரிவுகளான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெடிசன், சைக்காலஜி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவைகளினுடைய ஒரு தொகுப்பாக இருப்பதுதான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் என்பது. ஒரு கிரைம் நடைபெற்ற பிறகு கிரைம்ல தீர்வுகள் காண்பதற்காக இந்த ஃபாரன்சிக் சயின்ஸினுடைய பல்வேறு பிரிவுகள் என்பது உதவியாக இருக்கின்றது. ஒவ்வொரு பிரான்ச்சும் கிரைம்னுடைய ஒரு குறிப்பிட்ட தன்மையை பகுப்பாய்வு செய்து உண்மையை நிரூபிப்பதற்காக பயன்படக்கூடியதாக இருக்கின்றது. நீங்க குறிப்பா ஃபாரன்சிக்ஸ் பேத்தாலஜியை பொறுத்தவரையிலும் ஒரு கிரைம்ல மரணம் நடைபெற்ற பிறகு அந்த விக்டிமினுடைய மரணத்துக்கான காரணம் என்ன, எந்த நேரத்தில் அந்த மரணம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த ஆட்டோப்சியின் மூலம் கண்டறியப்படுகின்றது. இந்த ஃபாரன்சிக் பயாலஜியை பொறுத்தவரையிலும் ஹியூமனுடைய பயாலஜிக்கல் எவிடன்ஸை குறிப்பா ஹேர், சலைவா, பிளட், அதர் ஃப்ளூயிட்ஸ் இவைகளை பகுப்பாய்வு செய்து உண்மையை கண்டறிவதற்காக இந்த துறை என்பது பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுல முக்கியமான ஒரு டெஸ்டாக இருப்பதுதான் இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் என்பது. பல்வேறு கிரைம்ல தீர்வுகள் காண்பதற்காக இந்த டிஎன்ஏ டெஸ்டிங் என்பது பயன்பட்டிருக்கின்றது. ஒரு குற்றச்செயல்ல வேதிப்பொருள்களோ ட்ரக்ஸோ பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரியும் நச்சுப்பொருள்களின் காரணமாகவும் ட்ரக்ஸின் காரணமாகவும் மரணம் ஏற்பட்டிருந்தால் அங்கு ஆராய்வதற்காக ஃபாரன்சிக் டாக்சிகாலஜி என்ற பிரிவும், ஒரு கிரைம்ல கிடைக்கக்கூடிய பற்களினுடைய அடிப்படையில உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காக இந்த ஃபாரன்சிக்ஸ் ஒடன்டாலஜி என்ற பிரிவும், ஒரு கிரைம்ல மரணம் நடைபெற்றிருந்தால் ஸ்கெலிட்டனின் உதவியுடன் மரணத்துக்கான காரணம் கண்டறிவதற்காக ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜியும், ஒரு கிரைம்ல மரணம் நடைபெற்று அந்த விக்டிமினுடைய உடம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்செக்டின் உதவியுடன் அந்த விக்டிமினுடைய மரணத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்காக ஃபாரன்சிக்ஸ் என்டமாலஜி என்ற பிரிவும், துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களால் ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தால் அவைகளை பகுப்பாய்வு செய்வதற்காக ஃபாரன்சிக்ஸ் பேலஸ்டிக் என்ற ஒரு பிரிவும், கிரைம்ல மரணம் நடைபெற்று இந்த விக்டிமினுடைய உடம்பிலும் சஸ்பெக்டினுடைய உடம்பிலும் இருக்கக்கூடிய மகரந்த துகள்களினுடைய அடிப்படையில உண்மையை கண்டறிவதற்காக ஃபாரன்சிக் பாலினாலஜி என்ற ஒரு பிரிவும், போலி கையெழுத்துகள் மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் நடைபெறக்கூடிய மோசடிகளை கண்டறிவதற்காக ஃபாரன்சிக் டாக்குமெண்ட் எக்ஸாமினேஷன் என்ற பிரிவும், கம்ப்யூட்டர், மொபைல் சாதனங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்றவற்றில் உள்ள சாட்சியங்கள் ஆராயவும், ஹேக்கிங், மின்னஞ்சல் மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்களை விசாரிப்பதற்காக டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் என்ற ஒரு பிரான்ச்சும், இந்த வரிசையில என்விரான்மெண்டல் ஃபாரன்சிக், ஃபாரன்சிக் செராலஜி, ஃபாரன்சிக் லிங்குஸ்டிக் போன்ற பல்வேறு பிரிவுகள் என்பது ஒரு கிரைம்ல உண்மைத்தன்மையை கண்டறிவதற்காகவும் தீர்வுகள் காண்பதற்காகவும் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நேர்மையான மற்றும் துல்லியமான ஆதாரங்களினுடைய அடிப்படையில நீதியை உறுதி செய்ய உதவக்கூடிய ஒரு சிக்கலான ஆனா
அற்புதமான ஒரு துறையாக இருப்பது அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் என்பது. இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் என்ற இந்த ஃபீல்டு குற்றங்களை தீர்க்க மட்டுமின்றி சமுதாயத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மிக முக்கிய பங்கினை வகித்துக் கொண்டிருக்கின்றது. உயர்கல்வியில் அந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் படிப்பதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜிலையும் ஃபாரன்சிக் சைக்காலஜி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ், கிளினிக்கல் சைக்காலஜி, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஃபாரன்சிக் டென்டிஸ்ட்ரி, டாக்சிகாலஜி, ஃபாரன்சிக் நர்சிங், மொபைல் ஃபாரன்சிக் போன்ற இந்த பிரிவுகள்ல பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி பட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டியில பிடெக் எம்டெக் டிகிரி பெறுவதற்கான வாய்ப்பும், ஃபாரன்சிக் சயின்ஸ் அக்கவுண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன்ல எம்பிஏ படிப்பதற்கான வாய்ப்பும், 5 வருடம் இன்டகிரேட்டட் கோர்சஸாக ஃபாரன்சிக் லிங்குஸ்டிக் படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ட்ரக் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் லால பிஜி டிப்ளமோ கோர்ஸையும், கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சைபர் லா அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல எல்எல்எம் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பும், சைபர் செக்யூரிட்டியில எல்எல்எம்பி ஹானர்ஸ் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. இங்க ஒரு குறிப்பிட்ட துறையில நிபுணத்துவம் பெறுவதற்காக பிஜி டிப்ளமோ கோர்ஸ் என்ற வகையில எண்ணற்ற வாய்ப்புகள் மாணவர்களுக்காக இருக்கின்றது. அதுல கிரைம் சீன் போட்டோகிராஃபி, பிங்கர் பிரிண்ட், டாக்குமெண்ட் எக்ஸாமினேஷன், டிஎன்ஏ அனாலிசிஸ், பேலஸ்டிக்ஸ், கிரைம் சீன் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் சைக்காலஜி, சைபர் சைக்காலஜி, செமிகண்டக்டர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், ஃபாரன்சிக் ஜேர்னலிசம், ஹியூமனிடேரியன் ஃபாரன்சிக், டிசாஸ்டர் விக்டிம் ஐடென்டிஃபிகேஷன் போன்ற பிரிவுகள்ல பிஜி டிப்ளமோ கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கு. ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸை வழங்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனங்கள் இந்தியாக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் புனே மற்றும் மும்பை, லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ் நியூ டெல்லி, ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி, லோக் நாயக் ஜெயபிரகாஷ் காலேஜ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் நியூ டெல்லி. இதனோடு சேர்த்து இந்தியா முழுக்க நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி 10 கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இதனோடு லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி பஞ்சாப், கிறிஸ்டி யூனிவர்சிட்டி பெங்களூர், குஜராத் யூனிவர்சிட்டி அகமதாபாத், யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர், இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சென்னை, மும்பை யூனிவர்சிட்டி, ஆதம்ஸ் யூனிவர்சிட்டி வெஸ்ட் பெங்கால், NUJS வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில LLMல கிரைம் அண்ட் ஃபாரன்சிக் லா படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அமிட்டி யூனிவர்சிட்டி நோய்டா, போல் யூனிவர்சிட்டி பஞ்சாப் யூனிவர்சிட்டி, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, சண்டிகர் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், காரண்யா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி, சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னை, மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டி. இந்த கல்லூரிகள்ல இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ்கள் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையிலும் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ்ல மாணவர்கள் 5 வருட இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா 12ஆம் வகுப்புல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜில 50% குறையான மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஃபாரன்சிக் அண்ட் ஆப்டிடியூட் காலிபர் டெஸ்ட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வையும் மாணவர்கள் எழுதியிருக்க வேண்டும். மற்ற கல்லூரிகள்ல 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலும் அந்தந்த கல்லூரிகள் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வின் அடிப்படையிலும் அட்மிஷன் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோர்ஸ் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன ரோல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், மெடிக்கல் ஆபீசர், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், கிரிமினாலஜிஸ்ட், ட்ரக் பாலிசி அட்வைசர், கிரைம் சீன் அனலிஸ்ட், சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், கிரைம் லெபார்டரி அனலிஸ்ட், ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட், சீனியர் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், சிஸ்டம் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆபீசர் ஆர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனலிஸ்ட், டாக்சிகாலஜிஸ்ட், ப்ரொஃபசர் ஆர் லெக்சரர்ஸ், ரெட் கிராஸ் சொசைட்டில ஃபாரன்சிக் அட்வைசர் போன்ற பதவிகள்ல பணிபுரிவதற்கான வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக இருக்கின்றது. இந்த கோர்ஸ் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியில ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாகவும், அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக் சயின்டிஸ்டாகவும், ஜூனியர் ஃபாரன்சிக் ஆபீசராகவும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகவும், கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டராகவும், பேலஸ்டிக் அண்ட் டாக்சிகாலஜி ஸ்பெஷலிஸ்டாகவும், சிபிஐல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், டெக்னிக்கல் ஆபீசர் ஆர் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் ஆகவும், NIAல ஃபாரன்சிக் அனலிஸ்ட், டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் ஆகவும், CIDல ஃபாரன்சிக் கன்சல்டன்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், பேலஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட், கிரைம் சீன் அனலிஸ்ட் ஆகவும், டைரக்டரேட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் சர்வீஸ்ல ஃபாரன்சிக் அனலிஸ்ட் ஆர் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஆகவும், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில குறிப்பா இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கிலும், நார்காட்டிக் சென்ட்ரல் பியூரோலையும் சைபர் கிரைம் அனலிஸ்ட் ஆகவும், நார்கோட்டிக் அனலிஸ்ட் ஆகவும், டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஆகவும், ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் பாராமிலிட்டரி ஃபோர்சஸ்ல குறிப்பா இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்
மற்றும் சென்ட்ரல் ஆர்மடு போர்சஸ்ல சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி போன்ற துறைகள்ல ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இன் பேலஸ்டிக்காகவும் எக்ஸ்ப்ளோசிவ் அனாலிசிஸ்லயும் சைபர் செக்யூரிட்டிலையும் வேலை வாய்ப்பு என்பது இவர்களுக்காக இருக்கின்றது. சைபர் கிரைம் செல்ல டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாகவும் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாகவும் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சில குறிப்பா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, வைல்ட் லைஃப் கிரைம் சென்ட்ரல் பியூரோல வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாகவும் ரிசர்ச்சர் மற்றும் டேட்டா அனலிஸ்டாகவும் ஜுடிஷியரியில எக்ஸ்பர்ட் விட்னஸ் ஆகவும் மற்றும் இந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள்ல லெக்சரர்ஸ் மற்றும் ரிசர்ச் சயின்டிஸ்டாகவும் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டாக்ஸிகாலஜிஸ்ட், ஃபுட் ஃபாரன்சிக் அனலிஸ்டாகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பியூரோல வைல்ட் லைஃப் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராகவும் வைல்ட் லைஃப் கிரைம் அனலிஸ்டாகவும் ரயில்வே, ஏவியேஷன் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ல சேஃப்டி ஆபீசர், ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்டாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கின்றது. இப்ப கவர்மெண்ட் செக்டர்ல சேலரியை பொறுத்தவரையிலும் என்ட்ரி லெவல்ல 30 to 50,000 per month என்ற அளவிலும், மிடில் லெவல்ல 50 to 1 lakh per month என்ற அளவிலும், சீனியர் லெவல்ல above 1 lakh per month என்ற அளவிலும் சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கின்றது. அனலிட்டிக்கல் திங்கிங், அறிவியல் ஆராய்ச்சியில் ஆர்வமும், லா மற்றும் இன்வெஸ்டிகேஷன்ல போதிய நாலேஜும், கம்யூனிகேஷன் மற்றும் டாக்குமெண்டேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் இந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கின்ற பொழுது இந்த துறைகள்ல நீங்கள் நிபுணத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்காக இருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கிலே சந்திக்கிறோம்.